வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பரந்தாமனின் குடும்பம். கதைக்குள்ள போலாமா? வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்டது. சந்தியாவின் மனதில் சொல்ல முடியாத உற்சாகம். தனது நீண்ட நாள் கனவு விரைவில் நிறைவேறப் போகிறது. நாளை இந்நேரம் தனது ஆசைகள் பலித்திருக்கும். தான் சொர்க்கலோகத்தில் உலாவப் போகிறாள் என்ற எண்ணங்கள் அவளை அறியாமல் அவள் முகத்தில் புன்னகையை வரவழைத்தன. அவள் உற்சாகத்திற்கு ஏற்றாற்போல் அவளது செல்போனும் மணியோசை எழுப்ப அதை எடுத்து ஆன் செய்தாள். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா என்றாள் சிரித்த முகத்துடன். சந்தியா, என்னம்மா ட்ரெயின் கிளம்பிடுச்சா? பத்திரமா ஸ்டேஷன் போனியா என்றாள் கனகா எதிர்முனையில். ஏறிட்டம்மா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. அப்பா கிட்ட சொல்லிடுங்க, நான் பெங்களூர் போனதும் ஃபோன் போடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அங்க போனதும் போனை போடு. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும். ஏதோ இத்தனை வருஷம் படிப்புன்னு இருந்துட்ட. இப்பதான் ஒரு வழியா படிப்பை முடிச்சுட்டு ஃப்ரீயானன்னு பார்த்தா இப்பவும் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், இங்க போறேன், அங்க போறேன்னு. என்னவோ செய், உன்னை எதுவும் சொல்லக்கூடாது உங்க அப்பாக்கு என்று சலித்து கொண்டு தனது தாயின் பேச்சை கேட்டு சிரித்த சந்தியா, அம்மா என்னம்மா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, 6 வருஷம் கூடவே படிச்சவ, அவங்க அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிடுறா. நான் வரமாட்டேன்னு எப்படி சொல்றது? இத்தனை வருஷமா தான் படிக்கணும் அது இதுன்னு உங்க கூடயே தானே இருந்தேன். இப்பயாவது கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில போயிட்டு வரனே. சரிடி, அதுக்காக இப்படி 10 நாள்ல முன்னாடியே போய் ஆகணுமா? அம்மா ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஊர்லாம் நல்லா இருக்குமா, அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இங்கே இந்த சென்னையை மட்டும் சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் போனை வைக்கிறேன் என்று சலித்து கொண்டு போனை வைத்தாள் கனகா. சந்தியா சிரித்து கொண்டே போனை வைக்க அவள் மனதிற்குள் தனது தாயிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். அம்மா சாரிம்மா, நான் பெங்களூருக்கு போறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷமா நான் பார்க்காத சொர்க்கத்தை பார்க்க போறேன். என் தேவதையான என் பாட்டிய பார்க்க போறேன். என் தாத்தாவை பார்க்க போறேன். அவங்க மடியில படுத்து தூங்க போறேன். பாட்டி கையால சாப்பிட போறேன். தாத்தாவோட சேர்ந்துக்கிட்டு நிலத்துக்கு போக போறேன். அங்க இளநீர் குடிப்பேன். ஆத்துல குளிக்க போறேன். நான் இத்தனை வருஷமா ஏங்கி தவிச்சதெல்லாம் அனுபவிக்க போறேன். இத்தனை வருஷம் தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது. முந்தநேத்து நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டு ராமு தாத்தா பாட்டி தாத்தாவை பத்தி சொன்னதும் உடனே அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா என்னை விட மாட்டீங்க. அதனாலதான் நான் போய் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். சாரிம்மா, ஆனாலும் இதுல என் பேர்ல தப்பு இல்லை. நான் இப்படி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தாத்தா பாட்டிய பார்க்க போறேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் அன்னைக்கு பாட்டி தாத்தா கிட்ட அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் இப்படி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இப்படி திருட்டுத்தனமா அவங்கள பார்க்க போக வேண்டிய அவசியம் இல்லை என்று தலையை பின்னால் சாய்த்தாள். அவள் நினைவுகள் எங்கோ பின்னோக்கி சென்றது. தாத்தா பாருங்க தாத்தா, இந்த அருணை என் நோட் எடுத்துக்கிட்டு தரமாட்டேன்றான் என்று தனது தாத்தாவிடம் புகார் செய்து கொண்டு ஓடி வந்தாள் சந்தியா. அவளை வெறிப்பேற்றும் பாவனையில் அவள் நோட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்டம் காட்டி கொண்டிருந்த அருண் தனது பாட்டியின் மடியில் அமர்ந்து கொண்டு, தாத்தா இது ஏன் நோட்டு? மாமா எனக்கு தான் கொடுத்தாரு, அப்படித்தானே பாட்டி என்று தனது பாட்டியின் முகத்தை பார்த்தான் அருண். ராணியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அது என்னோடது, நான் தான் அப்பா கிட்ட முதல்ல கேட்டேன். அவரு எனக்காக தான் அதை வாங்கி வந்தாரு என்று சந்தியா சின்னங்க. அருணின் முகத்தில் குறும்பு புன்னகை. வாலு பையா, இங்க வா. என் தங்கம் சந்தியா கண்ணு, இங்க வா என்று இருவரையும் அருகே அழைத்தார் பரந்தாமன் சிரித்து கொண்டு. இருவரும் அவர் அருகில் சென்று அமர, இதோ பாரு, நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. தாத்தா அருண் சொல்றான், அவன்தான் உங்களுக்கு செல்லம்மா என்று சினிங்கினாள் சந்தியா. யார் சொன்னது? நீயும் தான் என் உசுரு, எனக்கு நீங்க 2 பேரும் தான் செல்லம் என்று சிரித்தார் பரந்தாமன். அப்ப பாருங்க தாத்தா, இவன் எப்ப பாரு என்ன அழ வச்சுட்டே இருக்கான் என்று மீண்டும் சந்தியா சினுங்க. ராணியும் பரந்தாமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். என் கண்ணு, அந்த வாலு பையன் உன்னை சும்மா ஆட்டம் காட்டுறான். அவன் யாரு? உன் அத்தை பையன் தானே? நீ அவனுக்கு மாமன் பொண்ணு. உன்கிட்ட விளையாடாம அவன் யார்கிட்ட விளையாடுவா? இன்னைக்கு அத்தை வந்ததும் அவன் ஊருக்கு போயிட போறான். அப்புறம் உன்னை யாரு சீண்ட போறா என்று சிரித்தாள் ராணி. சந்தியா, நீ எங்க ஊருக்கு வா,
உனக்கு இதை விட நிறைய நோட்டு வாங்கி தர சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்றேன் என்று சிரித்தான் அருண். ஆ சொல்லுவ, அப்படியே நீ சொன்னதும் உங்க அம்மா கறி கொண்டு வந்து கொட்டுவா பாரு என்று கத்தி கொண்டு அங்கு வந்தாள் கனகா. ராணியும் பரந்தாமனும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர். ஏமா பசங்க கிட்ட அப்படிலாம் ஏன் பேசுற? ஏதோ சின்ன சிறுசுங்க. ஆமா, இருக்கிறத சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடுமே. 1000 இருந்தாலும் உங்களுக்கு உங்க மக தான் வசதி. இருக்கிறது திங்கறதெல்லாம் எங்க கிட்ட, ஆனா பாசம் மட்டும் பொண்ணு பேர்ல தான். அவளுக்கு தான் எல்லாம் வச்சு திணிப்பீங்க. அப்படி என்னம்மா என் மேல பாசத்துல எல்லாம் வச்சு திணிச்சிட்டாங்க என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள் மாலா. வாமா மாலா என்று ராணி எழுந்து கொள்ள, ஆ வர்றாங்க என்று தனது தாயை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் மாலா. ஏம்மா வந்ததும் வராதுமா? அப்பா போதும், நான் என்னவோ சண்டைக்காரி போல பேசாதீங்க. இதுக்கு தான் சொன்னேன், நான் என் புள்ளைய இங்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு. கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்கணும்னு என் புள்ளைக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்ல. ஆமா, நானும் தான் கேக்குறேன், அப்படி என்ன நீங்க எனக்கு 5-3 அடுக்கா வச்சு திணிச்சிட்டீங்க? இப்படி அவங்கவுங்க பேசுறதுக்கெல்லாம் நான் வாய முடிக்கிட்டு போகணும்னு சொல்றீங்க? ஏமா மாலா, ஏன் அப்படி பேசுற? உன்னை யாரு என்ன சொன்னது? இன்னும் என்ன சொல்லணும்? இப்பதானே இவங்க பேசுறத கேட்டுட்டு வரேன். உண்மைய சொன்னா ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ என்று தனது நாத்தனாரை முறைத்தாள் கனகா. அப்படி என்ன உண்மைய சொல்லிட்டீங்க என்று மாலா கேட்க, வாமா மாலா, எப்ப வந்த? மாப்பிள்ள வரல என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்தான் சிவா. எனக்கே இங்க ரொம்ப மரியாதை கிழியுது, இதுல அவரு வேற வரணுமா? ஏமா மாலா அப்படிலாம் பேசுற? இங்க உனக்கு என்ன மரியாதை இல்ல? உன்னை யாரு என்ன சொன்னா? சொன்னாங்க உன் பொண்டாட்டி. கனகா, என்ன அவகிட்ட வம்பு? நான் வம்பு பண்றேனா? நான் பாட்டுக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட புலம்பிட்டு இருந்தா அவங்க என்னவோ வரும்போதே பிள்ளைன்னு என்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு நான் வாங்கி வர கட்டிக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்து? இதுக்குதான் எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, நாத்தனார்காரி இருக்கிற வீட்டுல பொண்ணை கொடுக்காதீங்கன்னு. சொன்னா கேட்டாரா எங்க அப்பா என்று மூக்கி சிந்தினாள். சே, போது நிறுத்து, ஆரம்பிக்காத உன் ராமாயணத்தை. மாலா, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் பொண்டாட்டிக்கும் தான் என்ன பார்த்தா பிரச்சனை. எல்லாம் தோ இவங்களை சொல்லணும். நான் அப்பவே சொன்னேன், அங்கெல்லாம் என் புள்ளைய அனுப்ப மாட்டேன்னு. சொன்னா கேட்டாங்களா? என் பேரனை பார்க்கணும்னு ஒரே அடம். அதுக்கு மேல இந்த கழுத என்று அருணின் தலையில் இடித்தாள். இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பேசுற? உன் பொண்டாட்டிக்கு தான் என்னையும் என் புள்ளையும் பார்த்தா ஆகாதே. பசங்க ஏதோ விளையாட்டா பேச போக அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு என் புள்ளைய எகிரிட்டு வராங்க. கனகா, என்ன சொன்னவன? சொன்ன, நான் தான் எல்லாம் சொன்னேன். நான் தான் பொல்லாதவ. போதுங்க, உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு வாரி கட்டிக்கிறது. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு என்றாள் கனகா. அம்மாடி, என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்று ராணி கனகாவிடம் சென்றவள் கைகளை பற்றினாள். அத்த போதும், ரொம்ப நடிக்காதீங்க. உங்க பிளான் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதா? வேணும்னு இந்த பையனை இங்க வர வச்சு என் பொண்ணோட பழக விடுறது இல்லாம பின்னாடி அவளை கூட்டிட்டு போக உங்க பொண்ணை வர வச்சு என்கிட்ட சண்டை போட சொல்லி நீங்க அவளுக்கு சொல்லி கொடுக்கறது எனக்கு தெரியாதா? ஏமா என்னென்னவோ பேசுற? பசங்க 2 பேரும் லீவ்ல இருக்காங்க. 2 பேருமே என் பேர பசங்க. இந்த வயசான காலத்துல அவங்கள பக்கத்துல வச்சு பாக்குற பாக்கியம்தான் எனக்கு கிடைக்கல. லீவுலயாவது அவங்க ஒண்ணும் மண்ணுமா இருந்தா சொந்தம் விட்டு போகாம அதுங்க ஒத்துமையா வளருமேன்னு பார்த்தேன். என் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க தான் ஒண்ணுக்கொன்னு ஒத்துமை இல்லாம அடிச்சுக்கிறீங்க. அவங்களாவது ஒத்துமையா இருக்கட்டுமே என்று பெருமூச்சு விட்டார் பரந்தாமன். அப்பா, நான் என்ன உங்க பொண்ணுகிட்ட ஒத்துமையா இல்ல? அவதான் எப்ப பாரு என் பொண்டாட்டியை என்ன பார்த்தா கரிச்சு கொட்டுறா. அவளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தல என்றான் சிவா சற்று கோபமாக. அப்படி என்னப்பா செஞ்சு வண்டி அனுப்பிட்ட? நீ தான் அம்மாவும் அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்கிற. அந்த ஒத்த வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு அந்த நிலத்தையும் ஆட்டைய போட திட்டம் போட்டிருக்க. வாய மூடு. கல்யாணம் ஆனதுல இருந்து அது வாங்கணும் இது வாங்கணும்னு அவங்கள ஏமாத்தி இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்ட. இப்ப அவங்க இங்க ஒண்ணும் இல்லாம வந்து என்கிட்ட தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப எல்லா செலவும் நான் பாக்குறேன். அந்த வீட்டாலையும் நிலத்தாலையும் எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படியே அதை வித்தாலும் அதுல நீ பங்குக்கு வராம விட்டுடுவ பாரு என்று சீறினான் சிவா. அது எப்படி விடுவா? எல்லாம் பிளான் போட்டியில நடக்குது. அதுக்கு தானே அப்பப்ப புள்ளி இங்க விட்டு வேவு பாக்குறது. நான் ஒன்னும் அப்படி தரம் கெட்டவ இல்ல என்று மாலா எகிரி கொண்டு போக, அப்படின்னா
நாங்க தரங்கிட்டவங்களா? அப்ப உங்க அம்மா அப்பாவை நீயே கூட்டிட்டு போய் வச்சுக்க. நாங்கெல்லாம் தரங்கிட்டவங்க தானே, எங்க கிட்ட ஏன் விட்டு வச்சிருக்க என்றாள் கனகா. புள்ள குத்துக்கல்லு மாதிரி இருக்கும் போது நான் ஏன் அவங்களுக்கு பார்க்கணும்? ஏன் சொத்துல பொண்ணுக்கு உரிமை இருக்கும் போது அவங்கள பாக்குறத மட்டும் உனக்கு உரிமை இல்லையா என்றான் சிவா. பிள்ளைகள் இருவரும் அதிர்ந்து போய் தனது பெற்றோர்களை பார்த்து கொண்டிருந்தனர். ஏய் சந்தியா, இந்தா நோட்டு, நீயே வச்சுக்க. அவங்க இதுக்கு தானே சண்டை போடுறாங்க. நான் உன்கிட்ட சும்மா ஆட்டம் கட்டதான் அப்படி பண்ணேன். நிஜமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீயே இதை வச்சுக்க என்றான் அருண். இல்ல அருண், இதை நீயே வச்சுக்க, எனக்கும் உன்னை பிடிக்கும். பாவம், நம்மளாலதான் தாத்தா பாட்டிய இவங்க திட்டுறாங்க என்றாள் சந்தியா தேம்பிக் கொண்டு. அழாத சந்தியா என்று அருண் அவள் கண்களை துடைத்தான். போது நிறுத்துங்க என்று ஆவேசமாக எழுந்த பரந்தாமன், எங்களை யாரும் பார்த்துக்க வேண்டாம், நாங்க எங்கேயாவது போறோம், நாங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. ராணி எழுந்துடுமா, போலாம் என்றார். ராணி அமைதியாக எழுந்து கொள்ள அருணும் சந்தியாவும் அவர்களை கட்டி கொண்டழுதனர். தாத்தா பாட்டி, என்னை விட்டுட்டு எங்க போறீங்க என்று தேம்பினாள் சந்தியா. ராணி அவளை கட்டி கொள்ள, தாத்தா நீங்க மாமா வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, நாம போகலாம் என்று பரந்தாமனின் கைகளை பிடித்து இழுத்தான் அருண். ஏய், அவங்க பையனை விட்டுட்டு அவங்க வரமாட்டாங்க. 1000 இருந்தாலும் அவங்களுக்கு பையன்தான் எல்லாம். இருக்கிறத அவன் தலையிலேயே வச்சு அழத்தா இந்த டிராமா. சும்மா நம்ம எதிர்க்க இப்படி நாடகம் ஆடுறாங்க, எனக்கு தெரியாதா? பாடா போலாம் என்று மாலா அவனை இழுக்க, தாத்தா தாத்தா என்று அலறிக்கொண்டே தனது தாயுடன் சென்றான் அருண். பரந்தாமன் கண்களை துடைத்து கொண்டு ராணியை பார்க்க அவள் அமைதியாக உள்ளே சென்று பெட்டி எடுத்து கொண்டு வர இருவரும் கிளம்பினர். பாட்டி தாத்தா போகாதீங்க தாத்தா, அப்பா அம்மா, தாத்தாவை பாட்டிய போக வேணாம் சொல்லுங்கம்மா என்று அலறினாள் சந்தியா. ஏய் பேசாம இருடி, நான் அடிக்கிறா போல அடிக்கிறேன், நீ அழறா போல அழன்னு பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்துட்டு சும்மாவே நடிக்கிறாங்க பாரு. இப்ப கூட அவ பஸ் ஸ்டாண்ட்ல தான் காத்துட்டு இருப்பா, இப்ப அவங்க அங்கதான் போவாங்க பாரு, நீ பேசாம வாடி என்று தனது மகளை பிடித்து இழுத்தாள் கனகா. சிவா அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ராணியும் பரந்தாமனும் விரக்தியாக சிரித்துவிட்டு தனது பேத்தியை வாரி அணைத்து விட்டு கடகடவென வெளியே சென்றனர். அவர்களை ஏக்கமாக பார்த்து கொண்டு அழுது கொண்டே நின்ற 10 வயது சந்தியாவிற்கு அன்று தனது தாத்தா பாட்டியை போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தும் சக்தி இல்லை. தனது தாய் தந்தைக்கு புத்தி சொல்லவும் வயதில்லை. அந்த முதிய வயதில் அவர்கள் வீட்டை விட்டு சென்று கொண்டிருப்பதை பார்த்து சிலை போல் நின்றாள். அன்றிலிருந்து சந்தியாவிற்கு வீடை வெறிச்சோடி போக தனது தாத்தா பாட்டி நினைவுகள் அவளை பாடைப்படுத்தி கொண்டிருந்தது. அவர்கள் அறைக்கு சென்று அவர்கள் படுத்து கொண்டிருந்த பாயை எடுத்து விரித்து போட்டு கொண்டு தூங்குவதும், தனது தாத்தா வழக்கமாக சாப்பிடும் தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு உண்பதும், பாட்டி தனது மடியில் அமர வைத்து கொண்டு கோலம் போட கற்றுக் கொடுத்த நோட்டுகளை எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பதும் என தனது ஆழ் மனதில் அவர்களுடன் வளர்ந்து கொண்டிருந்தாள் சந்தியா. இப்படியே காலங்கள் உருண்டோட தனது தாத்தா பாட்டியின் விருப்பப்படி அவள் டாக்டர் படிப்பை படித்து முடிக்க அன்று டாக்டர் பட்டம் பெற்ற சந்தியா அந்த பட்டத்தை தனது தாத்தாவின் போட்டோவிடம் வைத்தாள். தாத்தா, நீங்க எனக்கு சின்ன வயசுல சொன்னது போல நான் டாக்டர் ஆகிட்டேன். அன்னைக்கு நீங்க சொன்னது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு தாத்தா. நீயும் அருணும் பெரிய டாக்டர் ஆகணும், கிராமத்துல எந்த மருத்துவ வசதியும் இல்லாத ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அதனால தான் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் இன்ஜினியரிங் படிக்காம டாக்டர் படிப்பை தான் படித்தேன். ஆனா இதை பார்த்து புரிக்க நீங்க தான் என் பக்கத்துல இல்லை. தாத்தா பாட்டி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை எப்ப பார்ப்பேன்? நான் டாக்டர் ஆகிட்டேன்ற விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அதை கேட்டு நீங்க சந்தோஷப்படுறத நான் எப்படி பார்ப்பேன் என்று கண்ணீர் சிந்தினாள். 1 வாரம் கழித்து தனது தோழியை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்ற சந்தியா அங்கு ராமு என்ற பெரியவரை சந்திக்க அவர் பரந்தாமனின் நண்பர் என்று தெரியாமல் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது பரந்தாமனை பற்றி அவர் கூற சந்தியா அவர்கள் பேத்திதான் என்று தெரிந்து அவர் மகிழ்ந்தார். அவரிடம் தனது தாத்தா பாட்டியை பற்றி விசாரித்த சந்தியா தனது தாத்தாவிடம் போனில் பேச தனது பேத்தின் குரலை கேட்டு அந்த முதிய தம்பதியர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இதற்கு மேல் அவர்களை பார்க்காமல் இருப்பது சாத்தியப்படாது என்று அவர்களை சென்று பார்க்க முடிவெடுத்தாள் சந்தியா. ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்க ட்ரெயினை விட்டு இறங்கிய சந்தியா தனது தாத்தாவிற்காக ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து காத்து கொண்டிருக்க அவள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து பரந்தாமன் இறங்க அவரை பார்த்த சந்தியா ஓடி சென்று அவரை கட்டி கொண்டாள்.
என் தங்கம் ராசாத்தி, என் சந்தியா செல்லம்மா, நீ எம்புட்டு வளர்ந்துட்டா ஆத்தா. உன்னை உன் பாட்டி பார்த்தா மலைச்சிடுவா. அடே செங்கோடா, இதுதான்டா என் பேத்தி, டாக்டர் படிப்பு படிச்சிருக்கு. பாருடா, என்னை விட ஒசரமா எப்படி வளர்ந்துருக்கு என்று டிரைவரிடம் பெருமையாக கூறினார். கிழவனாரே, பேத்திய பார்த்ததும் 2 வயசு குறைஞ்சிடுச்சா உமக்கு என்று காரில் இருந்து இறங்கி வந்து சந்தியாவின் பெட்டிகளை எடுத்து டிக்கில் வைத்த டிரைவர், வா அத்தா, எப்படி இருக்க? உன் தாத்தாவும் அப்பத்தாவும் உன்னை பத்தி பேசாத நாள் இல்ல. ஆமா, ஊர்ல உங்க அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? வைராக்கியமா இந்த கிழவங்களை வந்து பார்க்காம இருக்காங்களே. ஆத்தா, நீயாவது அவங்களுக்கு சொல்லக்கூடாது. சரி, அது போகட்டும், நீயாவது வந்தியே, அது வர சந்தோஷம். வா அத்தா, வண்டியில ஏறு என்றார். சந்தியா தனது தாத்தாவுடன் காரில் அமர கார் 1 மணி நேரத்தில் தாழை ஊத்தை அடைய அந்த அழகிய கிராமத்தை ரசித்து கொண்டு 16 வருட கதைகளை பேசிக் கொண்டு வந்தாள் சந்தியா. கார் வாசலில் நிற்க தனது பஞ்சடைந்த கண்களை சுருக்கி கொண்டு தனது பேத்திக்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டு வாசல் நின்று கொண்டு ஆவலாக ரோட்டை பார்த்து கொண்டிருந்த ராணியின் முகம் மலர்ந்தது. காரில் இருந்து துள்ளி குதித்து கொண்டு சந்தியா அவளிடம் ஓட அவளை மலைத்து பார்த்து கொண்டிருந்த ராணியின் கைகளை பிடித்து கொண்ட சந்தியா, என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? என் அடையாளம் தெரியலையா? நான் தான் சந்தியா என்று சிரித்தாள். ஏன் ஆத்தா, என்ன பெத்தவளே, என் சந்தியா கண்ணா நீ என்று அவளை வாரி அணைத்தாள் ராணி. ஆமா ராணி, நானே அவளை அடையாளம் தெரியாம மலிச்சிட்டேனா பாரு, எம்புட்டு வளர்ந்துருக்கா பாரு, அப்படியே அவ அத்தை முகச்சாட கொண்டிருக்கா என்று சிரித்தார் பரந்தாமன். இதற்குள் டிரைவர் பெட்டிகளை எடுத்து வெளியே வைக்க அவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிய பரந்தாமன் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார். தாத்தா, இப்படி கொடுங்க, இந்த வயசுல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்று அவர் கையில் இருந்த பெட்டியை வாங்கினாள் சந்தியா. ஏ ராசாத்தி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கம் எங்களை பார்க்க வந்திருக்க, உனக்கு நாங்க இது கூட செய்யக்கூடாதா? நீ பேசாம வா, உன்னை தூக்கி வளர்க்கத்தான் நாங்க கொடுத்து வைக்கல, இந்த பெட்டியை கூடவா நான் தூக்க கூடாது? ராணி, ஓடு போ, போய் புள்ளைக்கு அந்த சூப்பை கொண்டு வந்து கொடு. புள்ள களைச்சி போய் வந்திருக்கு, நான் போய் இளநீர் குள்ள தள்ளியாரேன். ஆத்தா, ராசாத்தி, நீ போய் குளிச்சுட்டு சூப்பை குடி. உன் அப்பத்தா உனக்காக மணக்க மணக்க ஐர மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் செஞ்சிருக்கா, வயிறார சாப்பிடுவ, வா ஆத்தா என்றார். ஆமா கண்ணு, சாயங்காலத்துக்கு உனக்கு பிடிச்ச கிழங்குலாம் கூட அவிச்சு வச்சிருக்கேன், இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடு, தண்ணி கூட காய வச்சிருக்கேன், வாரா சத்தி என்றாள் ராணி. அப்பத்தா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல எனக்கு சூப்பை கொடுங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு இப்பவே எனக்கு நாக்குல எச்சில் ஊறுது என்றாள் சந்தியா. ராணியும் பரந்தாமனும் சிரிக்க, போ புள்ள, போய் குழந்தைக்கு அந்த சூப்பை கொடு என்றார் பரந்தாமன். தனது தாத்தா பாட்டி அன்பு உபசரிப்பில் நன்கு மூக்க முட்டு சாப்பிட்டு முடித்த சந்தியா அன்று மாலை திண்ணையில் தனது பாட்டின் மலையில் படுத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்க அவளுக்கு ராணி விசிறி கொண்டிருந்தாள். அருகில் அமர்ந்து கொண்டு வறுத்த வேர்க்கடலையை உரித்து தனது பேத்திக்கு ஊட்டி கொண்டிருந்தார் பரந்தாமன். பாட்டி, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இந்த ஒரு நாளைக்கு தான் இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்றாள். ராணி கண்கள் கலங்க, என் தங்கம், நாங்க மட்டும் என்ன உன்னை பத்தி நினைக்காத நாள் இல்ல. உங்க தாத்தா ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கிட்டு உன்னை பத்தி ஒரு நாளைக்கு 10 தரமாவது பேசிடுவாரு. அப்பெல்லாம் என் நெஞ்சுக்குழி கடந்து அடைச்சிக்கும். ஏய், என்ன பிள்ளை நீ, குழந்தை எதிர்க்க கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு? அதுவே பாவம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்மள பார்க்க வந்திருக்கு. ஆமா ஆத்தா, நீ வந்தது உங்க அப்பா அத்தாக்கு தெரியாதுன்னு சொன்னியே, அவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை ஏதாவது கோச்சிப்பாங்களா என்றார் பரந்தாமன் கவலையாக. அதுக்காகலாம் நான் கவலைப்பட மாட்டேன் தாத்தா என்று எழுந்து அமர்ந்தாள் சந்தியா. பரந்தாமன் பெருமையாக அவளை பார்க்க, கண்ணு, உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? என்னைக்காவது எங்களை பத்தி அவங்க பேசுவாங்களா? உங்க அப்பன் எங்களை கேட்பானா என்றாள் ராணி ஆவல் நிறைந்த குரலில். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் சந்தியா விழித்து கொண்டிருக்க பரந்தாமன் செல்போன் ஒலித்தது. அவசரமாக போனை எடுத்த பரந்தாமன், ஏய் புள்ள, நம்ம வாலு பையன் தான் போனை போடுறான் என்று முகம் மலர்ந்தார். அப்படியா, எப்ப வரானா கேளுங்க என்றாள் ராணி உற்சாகமாக. கேக்குறேன் என்று பரந்தாமன் உற்சாகமாக போனை ஆன் செய்ய அதில் பேசி அவர் முகம் பொழிந்தது. இதை பார்த்த சந்தியா, பாட்டி, யாரு போன்ல என்றால் சந்தேகமாக. வேற யாரு கண்ணு, உன் அத்தை பையன் அருண் தான்.
நம்ம அருணு என்றாள் ராணி. பாட்டி என்ன சொல்றீங்க? அருணா? அவன் எப்படிங்க? அடியே, என் தங்கம், உன்ன போலதான் அவனும் எங்க மேல உசிரியே வச்சிட்டு இருக்கான். என்ன, நீ பொட்ட பிள்ளையா போனதால உன் அப்பா அத்தால மீறி வர முடியாம இருந்த. ஆனா அந்த பயப்புள்ள 10வது படிக்கும் போதே லீவுல எங்களை பார்க்க ஓடியாந்துட்டானா பாரு. அப்ப இருந்து அவங்கள பார்க்க போறேன், இவங்கள பார்க்க போறேன்னு அப்பப்ப போய் சொல்லிட்டு இங்க வந்துடுவான். போன வருஷம்தான் படிப்பை முடிச்சான். அப்படியா? அவ என்ன படிச்சிருக்கான் என்று ஆச்சரியமாக கேட்டாள் சந்தியா. என்ன படிப்பா? அவனும் உன்ன போல டாக்டர் தான் கண்ணு. 2 வருஷம் முன்னே படிப்பை முடிச்சிட்டான். மேற்கொண்டு ஏதோ படிப்பு அதுலயே இருக்குன்னு இந்த வருஷம் அதையும் முடிச்சிட்டானா. அவன் எங்களை பார்க்க வரேன்னு போன் போட்டு சொன்ன மறுநாள் தான் நீ எங்களுக்கு போன் போட்ட. நீ வர்றது கூட நாங்க அவங்கிட்ட சொன்னோம். அப்படியா? ஆமா, அவன் இங்க வர்றது அத்தை மாமாக்கு தெரியாதா? தெரியாது கண்ணு, உன்ன போலதான் அவனும் என்று பெருமூச்சு விட்டார் பரந்தாமன். சந்தியாவின் உதடுகள் ஆச்சரியத்தில் விரித்தது. அன்றிரவு அருண் வந்திறங்க அவனை பார்த்த பரந்தாமன், ஏய் ராணி, என் பேராண்டி வந்துட்டான் என்று உற்சாகத்தோடு வாசலுக்கு ஓடினார். ராணியும் சந்தியாவும் அவர் பின்னால் செல்ல காரில் இருந்து இறங்கி உள்ளே வந்த அருண் ஓடி வந்து தனது தாத்தாவை தூங்கிக் கொண்டு சுற்றினான். ஏய் வாலு பயலே, விடுடா என்ன என்று கத்தி கொண்டு சிரித்தார் பரந்தாமன். இதை பார்த்து ராணி சிரிக்க அவர் அருகில் இருந்த சந்தியா ஆச்சரியமாக அவர்களை பார்த்து கொண்டு நின்றாள். பரந்தாமனை மெதுவாக இறக்கிவிட்ட அருண் ஓடி சென்று தனது பாட்டியை கட்டி கொண்டான். ஏய் பியூட்டி, எப்படி இருக்கீங்க? பாத்தி எத்தனை நாளாச்சு? ஆமா, நான் போன வாட்டி வந்துட்டு போனப்ப பார்த்ததுக்கும் இப்பத்திக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுதே, என்ன இது என்று அவள் கன்னத்தை ஆசையாக கிள்ளினான். ஏய் வாலு பையலே, எல்லாம் என் பேத்தி வந்த பூரிப்புடா என்றாள் ராணி. என்னது பேத்தியா? யார் இது என்று அப்பொழுதுதான் சந்தியாவை பார்த்தான் அருண். அவள் அழகில் அசந்து அவன் நின்று கொண்டிருக்க அவன் முதுகில் லேசாக தட்டிய பரந்தாமன், என்னடா அவளை அப்படி பாக்குற? அது யாருன்னு தெரியலையா? உன் மாமா பொண்ணுடா என்று சிரித்தார். என்னது சந்தியாவா? என்கிட்ட இப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருப்பாளே அந்த ஒட்டட குச்சி, அந்த சந்தியாவா இவ? இப்படி வளர்ந்துட்டா என்று அவளை குறும்போடு பார்த்து சிரித்தான். ஏய் அருண், இன்னும் உனக்கு அந்த கிண்டல் போகல இல்ல என்று அவனை தலையில் குட்டினாள் சந்தியா. ஆ, என்ன இது? இவ டாக்டருக்கு படிச்சிருக்கான்னு சொன்னீங்க, ஆனா இவ டீச்சர் போல இல்ல தலையில கொட்டுறா என்று தலையை தடவி கொண்டான் அருண். உன் வாழுத்தனத்தை அடக்க அவதான் லாய்க்கு, இல்லனா நீ அடங்க மாட்ட என்று ராணி சிரிக்க அனைவரும் சிரித்தனர். சரி சரி, உள்ளவா சாப்பிடுவ என்றார் பரந்தாமன். பாட்டி, எனக்கு பிடிச்சத பண்ணிருக்கீங்களா இல்ல பேத்தி வந்த சந்தோஷத்துல எனக்கு பிடிச்சத செய்யாம விட்டுட்டீங்களா என்றான். அட வாலு பையலே, உனக்கு பிடிச்சதுதான் செஞ்சிருக்கேன், வாடா என்று அவன் காதை பிடித்து செல்லமாக திருகினாள் ராணி. அன்றிலிருந்து அருணும் சந்தியாவும் தனது தாத்தா பாட்டியுடன் ஆனந்தமாக இருக்க அவர்களை அழைத்து கொண்டு கோவிலுக்கு செல்வதும் நிலத்திற்கு செல்வதும் தங்கள் கையால் வகை வகையாக சமைத்து வைத்து கொண்டும் சந்தோஷமாக இருந்தனர். அருண் தனது தாத்தா பாட்டியுடன் சேர்ந்து கொண்டு அரட்டை அடிப்பதும் தனது பாட்டியுடன் சேர்ந்து கொண்டு சமைப்பதும் என சந்தோஷமாக இருப்பதை பார்க்க பார்க்க சந்தியாவிற்கு இத்தனை வருடங்கள் இந்த சந்தோஷத்தை தாம் இழந்திருந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாள். அன்று அருணும் சந்தியாவும் கோவிலுக்கு சென்றிருக்க இருவரும் கோவிலை சுற்றிவிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்தனர். அருண், உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு என்று புன்னகை செய்தாள் சந்தியா. ஏன், பார்க்க ஸ்மார்ட்டா ஹீரோ போல இருக்கனேன்னு பொறாமப்படுறியா என்று சிரித்தான் அருண். போதும், அப்படியேதான் என்று அவனை லேசாக அடித்த சந்தியா. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீ 10th படிக்கும் போதே தாத்தா பாட்டிய பார்க்க வந்தியாமே, அப்புறந்து நீ இங்க வந்துட்டு இருக்கிறன்னு தாத்தா சொன்னாரு. ஆனா நான் தான் இத்தனை வருஷம் அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஓ அதுவா? ஆமா சந்தியா, அன்னைக்கு தாத்தா பாட்டி கிட்ட நம்ம அம்மா அப்பா சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க நினைப்புதான் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. கூட படிக்கிற பசங்களாம் லீவுக்கு அவங்க தாத்தா பாட்டியை பார்க்க போகும்போதெல்லாம் நானும் தாத்தா பாட்டியை நினைச்சு அழுவேன். ஆனா அப்ப சின்ன வயசு, என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா 10வது வந்ததும் ஏதோ ஒரு தைரியம் வந்துடுச்சு. 10th லீவுல என் ஃப்ரெண்ட் அவங்க ஊருக்கு என்னை கூட்டிட்டு போறேன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்டான். எங்க அப்பாவும் போயிட்டு வரன்னு சொல்லிட்டாரு. நான் ஆச்சரியத்தோட எங்க அப்பாவை பார்த்தேன். அவர் என்னடா அப்படி பாக்குற, நீ ஆம்பளை பையன், தைரியமா போயிட்டு வா, 4 இடத்துக்கு போய் எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரு.
உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதுல இருந்து வருஷம் அந்த ஃப்ரெண்டை கூப்பிடுறான், இந்த ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துடுவேன் என்று சிரித்தான். சந்தியா அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அப்படி பாக்குற சந்தியா? ஒன்னும் இல்ல, உனக்கு தாத்தா பாட்டி நினப்பு மட்டும்தான் இருந்ததா இல்ல என்றவனை உற்று பார்த்தாள். ஒரு நிமிடம் அந்த பார்வையில் மயங்கிய அருண், எனக்கு எங்க மாமா பொண்ணை பார்க்கணும்னு கூட தான் தோணும். ஆனா என்ன பண்றது, அவளை பார்த்தா திரும்ப என்கிட்ட நோட்டுக்கு சண்டை போடுவாளன்னு கொஞ்சம் பயமா இருந்தது என்று சிரித்தான். சந்தியாவின் முகத்தில் வெட்கம் தெரிந்தது. ஆமா, நீயும் மெடிசன் தான் படிக்கணும்னு படிச்சியாமே, தாத்தா பாட்டிக்காக தானே என்றான் அருண். ஆமா அருண், உனக்கே தெரியும் இல்ல, தாத்தா நம்ம கிட்ட சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். ஆமா சந்தியா, அதனால தான் நானும் மெடிசனே படித்தேன். இப்ப எம்எஸ்ஸும் முடிச்சிட்டேன். இந்த ஊர்லயே கிளினிக்கும் திறக்க போறேன். தாத்தா ஆசைப்படி ஏழைங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்க போறேன். இதுதான் என் ஐடியா என்றான். அப்ப அத்தை மாமா கேட்டா என்ன சொல்லுவ? இருக்கிறத சொல்லுவேன். பார்த்த இல்ல, நம்ம வந்ததுல இருந்து அவங்க முகத்துல சந்தோஷத்தை இனிமேல் அதை மிஸ் பண்ணணும்னு சொல்றியா? சந்தியா, நியாயமா அவங்க பிள்ளைங்க அவங்கள பார்த்துருக்கணும். ஆனா அவங்க சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இவங்களை நடுத்தெருவுல விட்டுட்டாங்க. ஆனா நாமளும் இதுக்கு மேல இவங்களை விடுறது நியாயம் இல்லை. நம்ம அம்மா அப்பா செய்ய தவறியத நாம செய்யணும். அதுதான் என் ஆசை. நான் உன்னை கம்பல் பண்ண விரும்பல, ஆனா என் விருப்பம் இதுதான் என்றான். என்ன அருண், என்ன மட்டும் தனியா பேசுற என்றாள் சந்தியா. அப்ப சந்தியா நீ? சந்தியா அவன் கைகளை பற்றி கொண்டாள். அருணின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. இருவரும் அன்று சிரித்து கொண்டே வீட்டிற்குள் நுழைய உள்ளே கனகா, சிவா, மாலா, அவளது கணவன் ரவியின் குரல்கள் காரசாரமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்களுக்கு பதில் ஏதும் கூறாமல் பரந்தாமனும் ராணியும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். சந்தியாவும் அருணும் கைகோர்த்து கொண்டு வருவதை பார்த்த நால்வருக்கும் முகம் சிவக்க கனகா ஓடி வந்து சந்தியாவை பிடித்து அடித்தாள். இதற்குள் மாலா ஓடி வந்து அருணை பிடித்து இழுக்க வீடே போர்க்களமானது. போது நிறுத்துங்க என்று அருண் உறக்க கத்த அனைவரும் அதிர்ந்தவனை பார்த்தனர். என்ன ஆள் ஆளுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பொய் சொல்லிட்டு ஊரை சுத்த போயிட்டோமா, இல்ல யாருக்கும் தெரியாம ஏதாவது தப்பு வேலை பண்ணிட்டோமா? உங்களை பெத்தவங்களை பார்க்க வந்திருக்கோம். இத்தனை வருஷமா அவங்க என்ன ஆனாங்க, என்ன செய்யறாங்க, அட்லீஸ்ட் உயிரோட தான் இருக்காங்களான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொத்து சொத்துன்னு உயிரே இல்லாத அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு இப்படி உயிரும் சதையுமா உங்களையே நினைச்சிட்டு இந்த தள்ளாத வயசுலயே உங்க நினைப்போட வாழறாங்களே அந்த வயசானவங்க, அவங்கள நினைச்சு பாத்தீங்களா? பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் சோறு போட கணக்கு பாக்குறீங்களே, அந்த தாய் உங்களுக்கு தன்னோட ரத்தத்தையே பாலாக்கி கொடுத்தாங்க. அந்த தகப்பன் தன் வேர்வை சிந்தி உங்களை வளர்த்தாரு. அவங்க அதுக்கெல்லாம் கணக்கு போட்டா அது உங்களால ஈடுகட்ட முடியுமா? சொல்லுங்க என்றான். அனைவரும் தலையை குனிய சிவாவும் மாலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு வாரம் உங்களை விட்டுட்டு உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டோன்னு நீங்க இப்படி சீறிக்கிட்டு வந்து எங்க கிட்ட கோவப்படுறீங்களே. இந்த தாயும் தகப்பனும் எந்த ஆதரவும் இல்லாம பெத்த பிள்ளைங்க 2 பேரும் குத்துக்கல்லு போல இருந்தோம் அனாதையா கிடக்குறாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். அவங்க வேண்டாம், ஆனா அவங்க சொத்து மட்டும் உங்களுக்கு வேணுமா? ஏமா நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், அது வாங்கி கொடுத்தோம், இது வாங்கி கொடுத்தோன்னு கணக்கு சொல்றீங்களே. அது போல தானே தாத்தாவும் பாட்டியும் அப்பாக்கு வாங்கி கொடுத்து வளர்த்திருப்பாங்க, அவருக்கு படிப்பு கொடுத்து வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்து அந்த படிப்பாலையும் அதனால வர்ற வருமானத்தையும் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு அது யாரால வந்ததோ அவங்கள வெளியில அனுப்பிட்டீங்களே. இது என்ன நியாயம்? எப்படி நீங்க அவங்களால வந்த படிப்பையும் அவங்க சொத்தையும் ஏமாத்தி எடுத்துட்டு அவங்கள விட்டுட்டு வந்தீங்களோ, அந்த துரோகத்தை ஈடு செய்ய நான் உங்களை விட்டுட்டு வந்து எங்க தாத்தா பாட்டிக்கு நியாயம் செய்ய ஆசைப்படுறோம் என்றாள் சந்தியா. அவளை அனைவரும் ஒன்றும் புரியாமல் பார்க்க, என்ன பாக்குறீங்க? நானும் சந்தியாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நாங்க படிச்ச படிப்பை தாத்தா ஆசைப்போல இந்த கிராமத்துக்கு அர்ப்பணிக்க போறோம். ஆமா, இங்க பெரிய ஆஸ்பத்திரி கட்டி அதுல நாங்க ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்க்க போறோம் என்றான் அருண். இதை கேட்டு பரந்தாமன் மகிழ்ந்து அவர்களை கட்டிக்கொள்ள, அப்ப எங்களை பத்தி நீங்க நினைக்க மாட்டீங்களா என்றாள் கனகா அதிர்ச்சியாக. அம்மா, நீங்க தாத்தா பாட்டிக்கு பண்ண துரோகத்தை நாங்க உங்களுக்கு பண்ண விரும்பல. நீங்களும் இங்க கூட தாராளமா இருக்கலாம், ஆனா சொத்தை எதிர்பார்க்காம என்றாள் சந்தியா. இதுதான் உங்க முடிவா என்று ரவி ஆவேசமா கேட்க, ஆமா என்றனர் இருவரும்.
பரந்தாமனும் ராணியும் அதிர்ந்து ரவியை பார்த்தனர். அப்படின்னா சரி மச்சான், ஒரு நல்ல நாளா பாருங்க, 2 பேருக்கும் நம்ம கல்யாணத்தை முடிச்சிடுவோம் என்றான் ரவி சிரித்து கொண்டு. அதை கேட்டு சிவாவும் சிரிக்க, அதுக்கு என்ன மாப்பிள்ள, பார்த்துட்டா போச்சு என்றான். கனகா திருவென விழிக்க, அண்ணி இதுக்கு மேல இவங்களை நாம பிரிக்க முடியாது போல இருக்கு, பேசாம நாமளும் இங்கே வந்து இவங்க கூட இருந்துடலாம், அதுதான் நல்லது என்றாள் மாலா கனகாவை பார்த்து. நானும் அதை தான் நினைச்சேன் அண்ணி என்றாள் கனகா அப்பாவியாக. தனது பேரனையும் பேத்தியும் வாரி அணைத்தனர் ராணியும் பரந்தாமனும். ஒரே மாதத்தில் சந்தியா அருண் திருமணம் இனிதே நடந்தேற அன்றே அவ்வூரில் பரந்தாமன் மருத்துவமனையை திறந்து வைத்து மகிழ்ந்தனர். இத்துடன் பரந்தாமன் குடும்பம் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.